உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவோடு போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்ற வணக்கம் அரசர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். தொடர்ந்து உலக நகர்வல் நிகழ்ச்சியில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகள், பேச்சுவார்த்தை தொடர்பான விடயங்களை பார்ப்போம். நேற்றைய தினம் நாங்கள் உரையாடும் பொழுது அமெரிக்காவுக்கு ஈரான் தங்களுடைய பதிலை அனுப்பியிருந்தார்கள் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த பதிலில் என்ன உள்ளடங்கி இருந்த என்ற விடயங்கள் தெரியவில்லை என்றால் அவர்களுடைய முன்மொழிவை பார்த்து அதன் பின்னர் பதில் கூறுவார்கள் என்று கூறுகின்றார்கள். இன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். போர் நிறுத்தம் ஒரு ஆபத்தான நிலையில் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார். அமெரிக்காவினுடைய முன்மொழிவு ஈரான் அளித்த பதிலை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார் என்ற விடயங்களையும், இனி உங்களுக்கு தெரியும், ஈரான் கொடுத்த முன்மொழிவை அமெரிக்கா நிராகரித்தது. இப்பொழுது அமெரிக்கா கொடுத்த முன்மொழிவை ஈரான் நிராகரித்தது. முன்மொழியப்பட்ட விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பதற்கு என்ன காரணம், என்ன இருந்தது? அதில் வளமையாக அவர்கள் கொடுத்த நிபந்தனைகளில் ஒரு 4 நிபந்தனைகளைத்தான் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். சரி, அதை முதலில் நிறைவேற்றுங்கள், அதற்கு பிறகு நாங்கள் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதாவது அணு ஆயுதம் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு என்று, சிறிவாக்கப்பட்ட யுரேனியத்தை எல்லாம். அதில் அவர்கள் கூறியது ஒன்றுதான், என்னென்று சொன்னால், போர் எல்லா இடமும் நிறுத்தப்பட வேண்டும். அதாவது லெபனானிலும் எல்லா முனைகளிலும் போர் நிறுத்தப்பட வேண்டும், முற்றுகை அகற்றப்பட வேண்டும் முற்றுமுழுதாக. அதே சமயம் ஈரானும் தனது முற்றுகையை, அதாவது ஹார்முஸ் மீரான முற்றுகையை அகற்றும். ஆனால் ஹார்முஸ் நீரிணையான இறையாண்மை, ஈரான் இறையாண்மை அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது இந்த இழப்பீடு, இந்த போரின் போது ஈரானுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடு, இவ்வளவற்றையும் முதல் செய்யுங்கள். அதாவது போரை நிறுத்துங்கள், முற்றுகையை எடுங்கள், இழப்பீட்டை தாருங்கள், தடைகள் நீக்குங்கள். அதற்கு பிறகு நாங்கள் அணு ஆயுதம் தொடர்பாக, யுரேனியம் தொடர்பாக பேசலாம், அது பிரச்சனை இல்லை. அதுதான் இப்போது அமெரிக்க அதிபருக்கு கடும் சினத்தை மூட்டி இருக்கின்றது. ஏனென்றால் அவர் இப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், ஈரான் வெள்ளக்கொடியை தூக்கி கொண்டு வருவார்கள் என்றுதான் இப்போதும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் போல் தெரிகிறது. ஈரான் தொலைக்காட்சி, அதாவது ஈரான் செய்தி நிறுவனங்கள் என்ன கூறியிருக்கின்றது சொன்னால், ஈரானின் பதிலுக்கு அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று அழைக்கப்படுபவரின் எதிர்வினையை நாங்கள் இப்போதுதான் பார்த்தோம், அது முற்றிலும் தொடர் பெற்றது என்றும், ஈரானில் யாரும் ட்ரம்பை திருப்திப்படுத்துவதற்காக ஈரான் ஒருபோதும் திட்டமிடுவதில்லை என்றும், பேச்சுவார்த்தை குழு ஈரானிய தேசத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான திட்டங்களை மட்டுமே உருவாக்கும் என்றும், இது ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை என்றால் அது இன்னும் நல்லது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ட்ரம்புக்கு ஜதார்த்தம் சுத்தமாக பிடிக்காது, அதனால்தான் அவர் ஈரானிடம் தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கிறார் என்று அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் ஈரான் அரசு தொலைக்காட்சியான IRIB நியூஸ் என்று தெரிவித்திருக்கிறது, அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரான் அளித்த எதிர்வினையையும் பதிலையும் பின்வருமாறு என்னென்று சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், ஈரான் அமெரிக்காவின் முன்மொழிவை நிராகரித்துள்ளது. இது ஈரானின், அதாவது அமெரிக்காவின் முன்மொழிவு என்பது ஈரானின் சரணடைதலுக்கு ஒப்பானது என்றும், ஈரான் இராணுவ இழப்பீடுகளை கோருகிறது, ஈரான் ஹார்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாட்டையும் இறையாண்மையையும் கோருகின்றது, அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு சொத்துக்கள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஈரான் கோருகின்றது. ஈரானின் பதிலை பகிரங்கமாக நிராகரித்த பிறகு ஈரானிய அரசு தொலைக்காட்சியான IRIB அமெரிக்காவின் இந்த நிராகரிப்பையும் அமெரிக்காவின் புதிய கோரிக்கைகளையும் ஈரானை சரணடைய செய்வதற்கான ஒரு முயற்சி என்று அது விவரித்திருக்கின்றது. அதே நேரம் நீங்கள் இங்கால பார்த்தீர்கள் என்று சொன்னால், ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் இன்று ஊடகங்களிடம் பேசும்போது கூறினார், ஈரான் ஒரு நேர்மையற்றவர்கள், அவர்களுடன் உறவை பேணுவது ஒரு காம்ப்ளிகேட்டட், சிக்கலானது என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், ஈரான் 2 நாளைக்கு முதல் கூறினார்கள் எங்களிடம், தாங்கள் யுரேனியத்தை எங்களிடம் தரப்போவதாக சொல்லிவிட்டு இப்ப 2 நாளைக்கு பிறகு அவர்கள் மனதை மாற்றி விட்டார்கள். அவர்கள் முதலில் கூறினது, நீங்க, அதாவது அமெரிக்கா அல்லது சீனா தான் இந்த யுரேனியத்தை எடுப்பதற்கு ஏற்ற ஆட்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போது மனதை மாற்றி விட்டார்கள் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், அமெரிக்க மக்களுக்காக துப்பாக்கி குண்டை தான்
ஏந்துவதற்கும் அல்லது துப்பாக்கி குண்டை தனது உடலில் தாங்குவதற்கு தான் தயாராக இருப்பதாக. அதே சமயம் இன்னொன்றையும் கூறினார், இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் நவம்பரில் வர தேர்தல் வந்து அது எப்பவும் அமெரிக்காண்ட வரலாற்றுல ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதிகளுக்கு எதிராகத்தான் அந்த முடிவுகள் வந்து முடிவதென்று கூறியிருக்கின்றார். அது ஏற்கனவே ஒரு குண்டை போட்டிருக்கிறார் என்றால் தவறி தனக்கு எதிராக வந்தால் அதை தாங்குவதற்கு. அதே நேரம் இன்னொன்றையும் கூறியிருந்த அந்த கேர்ட்ஸ் அமைப்பு, அதை உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்ப 2-3 நாளாக கதைத்துக் கொண்டு வந்தோம் என்று சொன்னால், இந்த அமைப்பினர் மீது ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அமெரிக்கா அந்த அமைப்பினருடன் இப்போது இரகசிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இப்ப அவர் கூறுகிறார், இந்த கேர்ட்ஸ் அமைப்பு தொடர்பாக தான் மிகவும் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும், ஏனென்று சொன்னால் ஈரான் மக்கள் போராடுவதற்கு அவர்களிடம் ஆயுதம் இல்லை என்று சொல்லியும், அவர்களுக்கு ஆயுதம் வழங்குவதற்கு இந்த அமைப்பு முன்வரவில்லை என்று சொல்லியும் கூறியிருக்கிறார். என்னென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு நாட்டுக்கு கலவரத்தை ஏற்படுத்த ஆயுதத்தை கொடுப்பதை அது பகிரங்கமாக கூறுகிறார்கள். அது முன்னையும் அப்படி நடந்தது. முன்னும் உங்களுக்கு தெரியும், முன்பும் 1980களில் தலிபான்களுக்கு கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில் வைத்து ஆயுதத்தை கொடுத்தார்கள். ரேகன் அரசு கொடுத்திருந்தது. அது அவர்களுக்கு ஒரு வளமையானது போல தெரிகிறது. அப்படி அவர் அதை கூறியிருந்தார். அதே சமயம் அவருக்கு இன்னொரு கவலையும் தெரிவித்திருந்தார். கியூபா மீது மாதக்கணக்கில் தடைகளை போட்டு கியூபா வந்து இன்னும் சரணடையவில்லை என்று தனக்கு வருத்தமாக இருப்பதாகவும், ஆனால் கியூபாவை ஒன்று அவருக்கு விளங்க வேண்டும், கடந்த 60 வருடங்களாக அது அமெரிக்காவின் 12 ஆட்சிகளின் கீழ் அழுத்தத்தை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்ற நிலையில், அதாவது தற்போது அவர் ஒரு மிகவும் ஒரு மன வருத்தம் உள்ள நிலையில் தான் என்று செய்தியாளர்களை கதைத்திருந்தார். அப்போதுதான் அவர் கூறினார், தான் அமெரிக்க மக்களுக்காக குண்டை நெஞ்சில் ஏந்துவதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லவராக இருக்கிறீர்கள், இப்பொழுதுதான் அவருக்கு மனநிலை என்று சொன்ன பொழுது பலர் கூறுகிறார்கள், பொழுதிலிருந்தே மனநிலை குறைந்துதான் இருக்கிறார் என்று சொல்லி, சரி பரவாயில்ல. நீங்கள் கூறிய ஒரு விடயம் தான் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தேன். அமெரிக்க மக்களுக்காக அந்த குண்டை நான் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன், களத்துக்கு செல்ல போகிறாரோ என்று யோசித்தேன். இனி நீங்கள் கூறியது போல் அந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் அது தொடர்பாகத்தான் இப்பொழுது அதிகமாக எல்லாரும் பேசுகிறார்கள். இப்ப இந்த ஈரான் ஒரு தந்திரமாக இங்கே கையாளுகிறதா? இப்ப உங்களுக்கு தெரியும், நியூக்ளியாவை ஈரான் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை, ஹோர்முஸை விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை. இது ரெண்டும் தான் பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. அங்கே அமெரிக்காவை பொறுத்த மட்டும் மிட் டேர்ம் ஒரு பெரிய ஒரு தலையடியாக இருக்கிறது. அதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதற்காக இவர்கள் மெதுவாக காய்களை நகர்த்துகிறார்களா? அதுதான் முக்கியமான காரணமா ஈரானை பொறுத்த மட்டும்? ஈரான் மெதுவாக ஏனென்று சொன்னால், நாங்கள் நேற்றும் கூட பேசியிருந்தோம். அதாவது இப்ப குவைத்தின் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அரசியல் அறிவியல் பேராசிரியர் அப்துல் அல் சஜி அவர்கள் கூறினார், அதாவது ஈரானுடனான போரில் அமெரிக்காவின் நுழைவை வந்து வரலாறு ஒரு பெரும் வீழ்ச்சியாகத்தான் பதிவு செய்யும் என்று கூறியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஈரானுடனான ட்ரம்பின் மிகப்பெரிய போர் வந்து மிகப்பெரிய மூலோபாய தவறு என்று சொல்லியும், ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் காலத்தில் இருந்தே நெத்தன்யாஹூ அமெரிக்காவை ஈரானுடனான போருக்கு இழுக்க முயன்றார். ஆனால் ட்ரம்பின் பதவி காலத்தில் மட்டுமே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்லியும், ஈரான் ஒருங்கிணைப்பில் ஹார்முஸ் நீரிணை வழியாக, அதாவது ஹார்முஸ் நீரிணை தான் அவர்களுக்கான ஒரு அணுக்குண்டு மாதிரி மாறி இருக்கின்றவர் கூறியிருக்கின்றார். நீங்கள் கூறியது போல நாங்கள் நேற்றும் பேசியிருந்தோம் என்று சொன்னால், ஈரானுக்கு இந்த போரை வந்து இப்போதைக்கு இதை உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அவசரமாக செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை என்றால் ஈரானால் தாக்கு பிடிக்க முடியும் என்று தெரிகிறது. கஸ்பியன் கடலுக்கூடாக ரஷ்யாவின் வரத்துக்கள் இருக்கின்றன. அதை சீனாவுக்கு தரை வழியாக அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். இப்போதும் இன்றும் நீங்கள் பார்க்கலாம், ஹார்முஸினூடாக பல கப்பல்கள் போகின்றன. 3 கப்பல்கள் 2 மில்லியன் பேரல்களுடன் செல்கின்றன. அதில் நீங்கள் பார்த்தா அபுதாபியின் கப்பலை கூட அவர்கள் விட்டிருக்கிறார்கள் என்றால் காசை வாங்கி கொண்டு விட்டிருக்கிறார்கள். அப்ப பலர் இப்போது டீலிங்கை ஈரானுடன் நேரடியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் தான் இப்ப ஜெனிஃபர் கவனா என்றவர் வந்து ஒரு படைத்துறை ஆய்வாளர், அவர் கூறியிருக்கின்றார், ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த போரை வந்து அந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை முடிப்பதாகத்தான் அவர்கிட்ட திட்டம் இருந்தது. அதுக்கு பிறகு அவர்கிட்ட எந்த ஒரு திட்டமும் இருக்கவில்லை என்று சொல்லி, அது இழுபட்டால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியாது என்று கூறியிருக்கிறார். அதாவது பேச்சுவார்த்தையின் போது
2 தடவைகள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது குண்டை வீசியவர்கள் என்று சொல்லியும், அதனால் இவர்கள் மீதான நம்பகத்தன்மையை ஈரான் மட்டுமல்ல உலகமும் இழந்து விட்டது என்று சொல்லியும். அப்ப ஈரான் இப்பத்தே ஒரு முயற்சி என்னென்று சொன்னால், இந்த போரை தொடர்ச்சியாக தடுக்க, இனிமேல் இப்படி ஏற்படாதவாறு தடுக்க வேண்டும் என்பதில் தான் ஈரான் மும்முரமாக நிற்கின்றது. இனியொரு காலத்தில் ஈரானை யாரும் தாக்கக்கூடாது என்பதில் தான் மும்முரமாக நிற்கிறது என்று சொல்லியும் கூறியிருக்கிறார். போர் நிறுத்தம் என்பது 2 தரப்பை பொறுத்தவரையிலும் ஒரு பேரளவில் தான் இருக்கிறது. அதில் 2 தரப்பும் தாக்குதல்களை இணைத்த நேரத்துக்கு தாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு பேரளவில் தான் இருக்கிறது என்று சொல்லியும், போர் விரைவில் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த எக்கனாமி பொருளாதாரம் இப்பவும் இழுத்து கொண்டிருக்குது என்று. அது என்னென்றால் அவர்கள் இந்த மார்க்கெட்டை மேலையும் எண்ணெய் விலையில வச்சிருக்கிறேன் என்றால் போர் முடியும், இன்றைக்கு முடியும், நாளைக்கு முடியும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இது இயங்குகிறது பொருளாதாரம். ஆனால் இன்னும் சில நாட்களில் பொருளாதாரம் அதற்கான அதிக விலையை செலுத்த வேண்டி வரும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதே நாம சமயம் பார்த்தோம்னா ஈரானை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக ஈரான் அமெரிக்காவின் எந்த தாக்குதலுக்கும் பதில் தாக்குதலை உடனடியாக கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களும் தாராளமான ஏவுகணைகளோ தாக்குதல் விமானங்களோ எல்லாம் இருக்கின்றன. இப்போது பலரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், 4வது பெரிய வல்லரசாக இப்போது ஈரானைத்தான் சொல்கிறார்கள். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, அடுத்தது ஈரானைத்தான் இப்போது எல்லோரும் கையை காட்டுகிறார்கள் என்னும் போது, இப்ப உங்களுக்கு தெரியும், குவைத்தாக இருக்கலாம், சவுதி அரேபியா கூட இப்போது தாக்குதலுக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் அமெரிக்காவின் தளங்கள் இப்போது இருக்கின்றன, போய் வருகிறார்கள். அவர்கள் நீங்கள் பாவியுங்கள், வாங்கல் போங்கள், ஆனால் தாக்குதலுக்கு மட்டும் அந்த டைம் நாங்கள் மூடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப இது அந்த அந்த பிராந்தியத்தில ஏற்பட்டு வருகின்ற ஒரு மாற்றம். அப்ப ஈரான் அதை அந்த பேச்சுவார்த்தையை, ஏனென்றால் இவர்கள் 2 தடவை பேச்சுவார்த்தையின் போது தாக்குதலையும் செய்து விட்டார்கள். எனவே ஈரான் அதை பெருசாக எடுக்கவில்லை. உண்மைதான், அந்த நம்பிக்கையின்மை போய்விட்டது என்பதை பலரும் அதை சுட்டிக்காட்டினார்கள். நீங்களும் அடிக்கடி அதை சுட்டிக்காட்டினீர்கள். இந்த ஹோமஸ் நீரிணை தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, கப்பல்கள் கட்டணம் செலுத்தி பயணித்துக் கொண்டிருக்கின்ற என்று கூறும்பொழுது, அங்கேயான தாக்குதல்களும் நடந்திருக்கின்றது போல் இருக்கின்றது. அமெரிக்காவுடைய கப்பலை தூரே செல்லுமாறு கூட அறிவித்தல் விடுத்த அந்த செய்திகளையும் கூட தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டதையும் நான் பார்த்திருந்தேன். அதே நேரத்தில் நேற்றைய தினம் நாங்கள் உரையாடும் பொழுது ஒரு F-35 ஒன்று அவசரமாக தரையிறங்க வேண்டியிருந்தது. இன்றும் கூட இன்னும் ஒரு F-35 அவசரமாக தரையிறங்கி இருக்கின்றது என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? தொடர்ச்சியாக அங்கு தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், F-35 ரக விமானம் அவசர சமிக்கையை அனுப்பியிருந்தது என்று சொல்லி. பிறகு அந்த விமானத்துக்கு என்ன நடந்தது என்று யாரும் எதுவும் சொல்லவில்லை. அது நேற்று ஓமான் வளைகுடா கடல் பகுதியில் பறந்து கொண்டிருந்தது. இன்று மீண்டும் ஒரு F-35 ரக விமானம் அது ஹார்முஸ் நீரிணைக்கு மேலால் பறந்து கொண்டிருந்த போது அவசரமாக 7700 என்ற கோட்டை டிரான்ஸ்பைண்டர் என்று சொல்றது, டிரான்ஸ்பைண்டர் கோட்டை அனுப்பியது என்று சொல்லியும், அது அனுப்பும் போது கிட்டத்தட்ட அந்த விமானம் ஒரு 2000 to 3000 அடிக்குள் தான் அந்த விமானம் பறந்து கொண்டிருந்ததாகவும், அதற்கு பிறகு அதன் பாதையை மாற்றி திடீரென்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கின்ற வான்படை தளத்தில் அவசரமாக தரையிறங்கியதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த விமானத்துக்கு என்ன நடந்தது தெரியவில்லை. இது தொடர்பாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையமும் எந்த தகவலையும் வெளியிடவில்லை. அதே சமயம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் கப்பல் மீதான ட்ரோன் தாக்குதல் நடத்திய காணொளிகளை இப்போது அந்த அரசு வெளியிட்டிருக்கிறது. அதுக்கு அதாவது ANNOC என்ற மிகப்பெரிய அபுதாபியின் நிறுவனம் மீதான பரஹா என்ற VLCC என்ற சூப்பர் டேங்கர் என்று சொல்றது. சூப்பர் டேங்கர் என்றா கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல் எண்ணெய்களை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்கள். அந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காணொளிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் தென் கொரியாவின் கப்பல் உங்களுக்கு தாக்கப்பட்டது தெரியும். அது இப்போது அந்த கப்பல் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். 2 ட்ரோன்கள் தாக்கி இருக்கின்றன. முதலாவது ட்ரோன் இயந்திர அறையை தாக்கி இருக்கிறது. அது கடுமையான சேதம், நீங்கள் அந்த படத்தை பார்த்தால் தெரியும். அதே போல அடுத்த ட்ரோன் பின்பக்கத்தில் தாக்கி இருக்கிறது, கப்பல் ரியர் சைட். அதிலும் கடும் சேதமாகவும் இருக்கின்றது, தீப்பற்றி இருக்கின்றது. இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அல் ஜசீரா அமெரிக்காவின் இழந்த விமானங்கள், அதாவது $2.3 பில்லியன் பெறுமதி முதல் $2.8 பில்லியன் வகையான
இந்த விமானங்களுடைய இழப்பின் பட்டியலை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். F-15 ரக விமானங்கள் 4, மற்றது A-10C பொதோக் ரக விமானங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 22 டசனுக்கு மேற்பட்ட விமானங்கள், ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் சேர்த்தால் 40க்கும் மேற்பட்ட விமானங்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீட்பு நடவடிக்கையின் போது ஒரு A-10 விமானத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு இயந்திரம் சேதமடைந்த நிலையில் அது குவைத்தில் தரையிறக்கப்பட்டிருந்தது. இப்போது அதன் படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த விமானம் என்ன அவர்கள் ஏன் வெளியிட்டார்கள் என்று சொன்னால் ஒரு என்ஜினுடன் கூட அந்த விமானம் பறந்து சென்றிருக்கின்றது. ஒரு என்ஜின் முற்றாக எரிந்த நிலையில் பறந்து சென்று அந்த தளத்தில் இறங்கி இருக்கின்றது. இதே போலதான் உக்ரைன் போரின் போது கூட ரஷ்யாவின் Su-24 ரக விமானத்துக்கு ஏவுகணை அடித்திருந்தார்கள். அப்போதும் ஒரு இயந்திரம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது மேன்பேட் ஏவுகணையால். மற்ற விமானம் அந்த விமானத்துக்கு பாதுகாப்பை கொடுத்து அது மெதுவாக அது அப்படியே சென்று ரஷ்யா அந்த தளத்தில் இறங்கி இருந்தது. அதே போன்ற ஒரு நிலைதான் இப்போது A-10 விமானத்துக்கும் இடம்பெற்றிருக்கின்றது. அது 2 இன்ஜின் என்றபடியால் அவர்கள் தப்பி இருக்கிறார்கள். இப்போது அமெரிக்காவை சேர்ந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், அமெரிக்கா பல செய்மதி நிறுவனங்களுக்கு தடைகளை போட்டு பல படங்கள், புகைப்படங்கள், காணொலிகள் வெளிவராமல் தடுத்திருந்தார்கள் என்று சொல்லி, ஆனால் இப்போது இந்த போர் நிறுத்தத்துக்கு மெல்ல மெல்ல ஒன்றாக வெளிவருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். போர் நிறுத்தம் என்றால் என்ன என்ற அந்த அர்த்தம் தெரியவில்லை போல் இருக்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். பாருங்கள், இங்கே போர் நிறுத்தம் என்று போர் நடந்து கொண்டிருக்கிறது, காசாவில் போர் நிறுத்தம் போர் நடந்து கொண்டிருக்கின்றது, லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப சுருக்கமாக நீங்கள் கூறுங்கள், இப்ப 2 தரப்பினரும் இந்த போர் நிறுத்தத்தை மதிக்காத நிலைமை இருப்பதனால் போர் மீண்டும் வெகு விரைவாக ஆரம்பித்து வெகு விரைவாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இஸ்ரேலும் இப்ப உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலின் அதிபர் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அறிக்கை, அதாவது ஈரானை தாங்கள் முற்றாக, அதாவது ஈரான் அணு ஆயுதத்தை அகற்ற வேண்டும், அகன்ற இஸ்ரேலை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் இஸ்ரேல் இப்போதும் அதைத்தான் இஸ்ரேல் கூறிக்கொண்டிருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காவும் அவ்வாறான ஒரு நிலைதான். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதாவது நீங்க உங்களுக்கு யோசிக்க பார்க்கலாம், ஒரு பேச்சுவார்த்தை என்று வந்த உடனேயே முற்றுகையை போடுகிறார்கள் என்று சொன்னார். அது அந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். அல்லது அதாவது அவர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு போக விருப்பம் இல்லை என்றது தெரிகிறது. கட்டாயத்தின் நிமித்தத்தில் போயிருக்கிறார்கள், வேறு ஆப்ஷன் இல்லை என்று. எனவே அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் சண்டைக்கும் போக முடியாத ஒரு நிலை. எனவேதான் உங்களுக்கு தெரியும், கடந்த வியாழக்கிழமை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை நடத்தி பார்த்தார்கள். அதுவும் பதிலடி பலமாக இருந்ததால் விட்டுவிட்டார்கள். அணுக்கு ஆயுதங்களைத்தான் பயன்படுத்தலாமா என்ற திட்டம் இருக்கின்றது. ஆனால் அதை பலரும் சொல்லுகிறார்கள் அதற்கான ஆப்ஷன் இல்லை என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இவர்களது அணு உலையை ஈரான் அடிக்குமாக இருந்தால் அது பலத்த சேதத்தை ஏற்படுத்தும், வளைகுடா நாடுகளும் கடும் பாதிப்பை சந்திக்கும். ஒரு இக்கட்டான நிலைக்கு வந்து விட்டார்கள். அதாவது குவைத்தின் பேராசிரியர் கூறியது போல நெத்தன்யாஹு ட்ரம்பை ஏமாற்றி விட்டார். ஆனால் இதிலிருந்து வெளியேற முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இப்ப 14ஆம் தேதி சீனாவுக்கு செல்ல போகிறார். சீனாவுக்கு அதை இப்போது சீனா உறுதிப்படுத்தியிருக்கிறது, அவர் வருகிறார் என்று சொல்லி. 2 விமானங்களும் அங்கு ஏற்கனவே விமானங்கள் போய்விட்டன, அவற்றை பாதுகாப்பு விமானங்கள், குளோப் மாஸ்டர் விமானங்கள் போக போகிறார். ஆனால் அதற்கு சண்டை முடிவதற்கான இந்த அறிகுறி. இப்ப நீங்கள் சீனாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செல்ல இருக்கிறார் என்று அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களை சந்திக்க இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது, சீனா கூட ஒரு 4 அம்ச கோரிக்கை, இந்த போரை முடிவு கொண்டு வருவதற்கான ஒரு முன்மொழிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுது. சீனா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வரவேற்கும் பொழுது அவர்களும் ஒரு முன்னிலையில் நிற்க வேண்டிய ஒரு வகையில் தான் செயற்படுவது போல் இருக்கிறது. இந்த 4 அம்ச கோரிக்கைகள் என்ன என்று தெரிய வந்ததா? சீனா இப்போது, அதாவது இவர்கள் மாறி மாறி ஒவ்வொரு கோரிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையை யாரும், அதாவது 2 அல் ஜசீரா என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் 2 தரப்பின் கோரிக்கைகளுக்கு கடும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது என்றுதான் கூறுகிறார். அப்ப இந்த நிலையில் இப்போது சீன அதிபர் அமைதிக்காக 4 அம்ச திட்டத்தை வரவே வைத்திருப்பதாகவும் அதை ஈரான் ஆதரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது மத்திய கிழக்குல ஜி ஜின்பிங் 4 அம்ச திட்டத்திற்கு ஈரான் ஆதரவளித்துள்ளதாகவும்,
அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் சீனாவுக்கான ஈரான் தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். சீனாவின் திட்டத்தை, அதாவது பாரசீக வளைகுடாவில் பிராந்தியத்தில் நீடித்த பாதுகாப்பையும், மற்றது அந்த ஈரான் இறமையை அங்கீகரிப்பதையும், அது மட்டுமல்லாது முற்றுமுழுதாக போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும், ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என்பதையும், ஈரானின் இறையாண்மை அங்கீகரிக்கப்பட்டு பேச்சுவார்த்தையினூடாக அணு திட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு காணப்பட வேண்டும். இதுதான் ஈரான் 4 அம்ச திட்டமாக இருக்கிறது. ஆனால் பெய்ஜிங் இந்த திட்டத்தை அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபருடனும் பேசியிருந்தார்கள். அதே சமயம் சவுதி அரேபியாவின் வெளிவார அமைச்சரும் துருக்கியின் வெளிவார அமைச்சரும் ஈரானுடன் இப்போதும் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. சீனாவுக்கு அமெரிக்க அதிபர் போற நிலையில் சீனா இந்த 4 அம்ச திட்டத்தை தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதா அதை விடுவதா என்பது இப்போது அமெரிக்க அதிபரிடம் தான் தங்கி இருக்கிறது. இனி லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதேபோல் இப்பொழுது ஹிஸ்புல்லாக்களும் பதிலடி கொடுத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? லெபனானில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு இந்த தாக்குதலில் இருந்து வெளியேற முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அதுதான் இந்த போர் நிறுத்தத்தின் முடிவுக்கான மிகப்பெரிய ஒரு அதாவது போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பெரிய தடைக்கெல்லாம் அதுதான் இருக்கின்றது. இன்றும் 47 வயதான இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அதிகாரி ஒருவர் ஹிஸ்புல்லாக்களின் ஆளில்லாத விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும், இது இந்த போரில் உயிரிழந்த 18வது இஸ்ரேலிய வீரர் எனவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய, அதாவது ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக பெருமளவான ட்ரோன்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ட்ரோன் தாக்குதலில் ஒரு பொதுமகன் ஒருவர் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதலில் 22 பேர் கொல்லப்பட்டதாகவும், அதே சமயம் இஸ்ரேலிய படைகள் மீது 22 தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே இந்த வாரம் அமெரிக்காவில், அதாவது வாஷிங்டனில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான 3வது சுற்று பேச்சு நடைபெறும் என்றும் அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தெற்கு லெபனானில் இஸ்ரேலின் வான் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்றும் பின்னர் நடந்த தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் தெற்கு லெபனானில் கன்னிவெடிகள் பொருத்தப்பட்ட ட்ரோன்கள் வெடித்ததில் 3 இஸ்ரேலிய படையினர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதாவது லெபனான் எல்லை பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலின் கண்காணிப்பு நிலையும் ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதலால் சேதமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் லெபனான் கூறியிருக்கின்றது, இந்த இஸ்ரேலின் தாக்குதல்கள் அதாவது இந்த மருத்துவ பணியாளர்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் வேண்டுமென்றே நடத்துகிறது. இதுவரையில் மருத்துவ பணியாளர்கள் மட்டும் 51 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும், அதே சமயம் ஒட்டுமொத்தமாக 2900 பேர் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேலின் மத்திய வங்கி ஒன்றை கூறியிருக்கின்றது என்று சொன்னால், அதாவது இஸ்ரேலின் நாணயம் ஏற்கனவே தொடர்ச்சியாக போரில் இருப்பதால் நாணயம் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருவதாகவும், ஆனால் இப்போதைக்கு தாங்கள் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லியும் இஸ்ரேலிய மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு, அதாவது இந்த போரை நிறுத்துவதற்கு நெத்தனியாவுக்கு 2 பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று பொருளாதார பிரச்சனை, 2வது இந்த அரசியல் ஊழல் பிரச்சனை, அவருடைய ஊழல் பிரச்சனை. அரசுகளே, நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டிருப்போன்றோம். இப்ப நீங்கள் கூறிய விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேட்டர்ன் ஒன்றை பார்க்கக்கூடிய, காசாவில் என்ன நடந்தது, மக்களை இடம்பெயருங்கள் என்றார்கள், வைத்தியசாலை மீது குண்டு வைத்தார்கள், ஆம்புலன்ஸ் மீது குண்டு எறிந்தார்கள். அதே போல் தான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றது போல. இப்ப பொருளாதார நெருக்கடியை நீங்கள் பார்த்தீர்கள் மிகவும் மோசமாக இருக்கின்றது. அடிக்கடி நீங்கள் கூறிக்கொண்டு வந்தது போல் சில நாடுகள் அது தொடர்பாக மக்களுக்கு மெதுமெதுவாக வெளியில் அது தொடர்பான விடயங்களை சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். என்ன நீங்கள் உணர்கிறீர்கள்? பொருளாதார நெருக்கடி மெல்ல மெல்ல கடும் நெருக்கடியாக வந்து கொண்டிருக்கிறது. எரிபொருள் விலை கூட இன்று ஒரு பீப்பா $105 இருக்கிறது. இப்ப அமெரிக்காவை சேர்ந்த பாதுகாப்பு ஆய்வாளர் கூறியது போல
இன்று முடியும் நாளை முடியும் என்று இந்த போர் இருப்பதால் எல்லோரும் பொருளாதாரம் ஓரளவு தாக்கு பிடிக்கிற நிலையில் இருக்கின்றது. ஆனால் நாள் செல்ல செல்ல அது மிக மோசமாக மாறி வருகின்றது. இப்ப இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி கூட கூறியிருக்கின்றார், அதாவது தங்கத்தை ஒரு வருடத்துக்கு வாங்க வேண்டாம் என்று சொல்லியும், இந்தியாவில் தான் தங்கம் கூட வாங்குவதென்று. அடுத்ததாக எரிபொருள் பயன்பாட்டை குறைக்குமாறும் கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இந்தியா இந்த எரிபொருள் மீதான வரியை குறைத்திருந்தது. அப்படி இருந்தும் அவர்களால் சமாளிக்க முடியாத நிலை. ஈரானிடம் இருந்து கேட்டு இன்றைக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா 3 கப்பல் போகிறது, ஒன்று பாகிஸ்தானுக்கு போகிறது, ஒன்று ஹாங்காங்கு போகிறது, ஒன்று வியட்நாமுக்கு போகிறது. இப்படி ஒவ்வொரு நாடுகளும் மாறி மாறி கப்பல்களை ஒவ்வொரு $2 மில்லியன் பீப்பாய்களுடன் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்துத்தான் அவர்கள் தற்போதைய நிலையை சமாளித்து வருகிறார்கள். எனவேதான் இந்தியாவின் பிரதமர் கூறியிருக்கின்றார், நீங்கள் வீட்டில் இருந்து வேலை செய்யுங்கள். அதாவது கொரோனா காலத்தில் இருந்தது போல அந்த இணையவழி சந்திப்புகள், இணையவழி காணொலி கூட்டங்கள், காணொலியில் பாடசாலைகள், இந்த பயன்பாட்டை அதிகரிப்பதை செய்யுமாறு கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் எரிபொருள் பயன்பாட்டை பொறுத்தவரையில் இந்தியா உலகிலேயே 3வது இடத்தில் இருக்கின்றது. 3வது பெரிய எரிசக்தி நுகர்வோர் இந்தியாவாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த நெருக்கடி இந்தியாவை கடுமையாக பாதித்திருக்கிறது. அதே சமயம் பிரித்தானியாவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரித்தானியாவில இந்த நெருக்கடியால் 1,63,000 வேலைகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும், இதற்கு இந்த சப்ளை செயின் பிரச்சனை, எனர்ஜி பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை தான் காரணம் என்றும், கீத்ரு விமான நிலையத்தின் பயணிகள் எண்ணிக்கை ஏப்ரல் மாதத்தில் 4 லட்சம் பயணிகளால் குறைந்திருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட 5.3% அது குறைவென்றும் கூறியிருக்கின்றது. அமெரிக்காவையும் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா $1 கலன் எரிவாயு $5 $6 டீசல் $7 உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனை தொடர்ந்து அமெரிக்கா இப்போது இந்த கேஸுக்கான தனது டாக்ஸில் 18% இல்லாது செய்வதற்கான முயற்சியை எடுக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரசு நன்றி, வணக்கம்.